பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பிளான், இல்லைன்னா மீட்பின் திட்டம். எப்படி தேவன் ஒரு மீட்பின் திட்டத்தை பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நாசா வின் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்வு சொல்லி பார்க்குறோம். இங்கே ஸ்டார் லைனர் சொல்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் பார்த்தீங்கன்னா நாசா அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இல்லைன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, விண்வெளி வீரர்கள் அங்கே ஐஎஸ்எஸ் சொல்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் திரும்பி அவங்களால 10 நாளில் வர வேண்டியது, ஆனால் அவங்களால வர முடியல. ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா, கொண்டு போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், ஏன்னா அந்த விண்வெளி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதில் லீக்கேஜ் ஆயிருக்கு. ஹீலியம் லீக்கேஜ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அது நிமித்தம் திருப்பியும் ஓட்டிட்டு வந்தால் கஷ்டமாக இருக்குமா சொல்லி நிறைய ஆய்வுலாம் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் ஆகும் சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவாக ஒரு ரெஸ்கியூ பிளானை தேடுறாங்க. யாருன்னா நாசா, இங்கே இந்த பூமியில் இருக்கிற நாசா டீம் தேடுறாங்க. மேபி அந்த அங்கே போயிருக்கிற அந்த ஸ்டார் லைனர் சொல்கிற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்து தள்ளிட்டு இன்னொன்று ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் போயிட்டு அவங்கள போய் கூப்பிட்டு வர மாதிரி வேணால் பிளான் வைக்கலாம். அது எப்படி நடக்கும்னு தெரில. அப்போது ரெஸ்கியூ பிளான் இல்லைனா மீட்பின் திட்டம் சொல்லும்போது என்னதுன்னா, யாராவது ஒருத்தவங்க ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது தான் ஒரு மீட்பின் திட்டமாக இருக்குது. அது ஒரு பிளான் போடுவாங்க, அது எப்படி நம்ம செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு மிகப்பெரிய ரெஸ்கியூ பிளானை ஒன்று போடுறாராம். அந்த ரெஸ்கியூ பிளான் இன்னும் மீட்பின் திட்டம் அது என்னது? அப்போ யாரை காப்பாத்துறதுக்கு அவங்க எப்படிப்பட்ட ஆபத்துல மாட்டியிருக்காங்க சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, போன கிளாஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா 7ஆம் நாள் சொல்றதுன்னா என்னது, நம்ம இந்நாள் வரைக்கும் 7வது நாள் தான் இருக்கிறோம். அது தேவனுடைய ஓய்வு நாளா இருக்கு. 7ஆம் நாள் முடிந்ததாக எங்கேயுமே கொடுக்கப்படல. ஸோ 6ஆம் நாள் வரைக்கும் முடிந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாய் 6ஆம் நாள் முடிந்தது. 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்தார். அப்புறம் 7ஆம் நாள் முடிந்ததாக சாயங்காலம் விடியற்காலமாய் 7ஆம் நாள் முடிந்தது சொல்லிட்டு எங்கேயும் போடல. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்நாள் வரைக்கும் 7ஆம் நாளாக தான் இருக்கும். அது நம்ம எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலையும் 4ஆம் அதிகாரத்துல கூட என்ன பண்ணோம், நம்ம 7ஆம் நாளாக தான் இருக்கும் சொல்றத பவுலின் வார்த்தையின்படி ரைட்டிங்ஸ் படி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல ஆதாம் பாவம் செய்தது 7ஆம் நாளில் தான் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அதுவும் பார்த்தோம். ஏன்னா தேவன் ஓய்ந்திருக்கிற டைம்ல தான் என்ன பண்றாரு, அங்க ஆதாம் தப்பு செய்யறாரு. அந்த 7ஆம் நாள்லயே அவர் ஆரம்பத்துல, அது 7ஆம் நாள் சொல்றது பல ஆயிரம் பல கோடி வருஷங்கள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுல ஆரம்பத்துல தப்பு செஞ்சாரா, இல்ல நடுவுல தப்பு செஞ்சாரா, இல்லைன்னா கடைசியில தப்பு செஞ்சாரா சொல்லி தெரியல. ஓகே, அப்போ ஏன்னா 7ஆம் நாள் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஆதாம் தப்பு செஞ்சது 7ஆம் நாள். அப்ப சாப்பிட்டு நாள்லயே சாவாய் சொல்லும்போது அந்த அவங்க மறிச்சதெல்லாம் எந்த நாள்லயே மறிக்கிறாங்களா, அந்த 7ஆம் நாளுக்குள்ளேயே மறிக்கிறாங்க சொல்றத நம்ம பார்த்தோம் நேத்திக்கு. ரொம்ப தெளிவா அதை பார்த்தோம். யாராவது பார்க்கலன்னா டே 8 இதுக்கு முந்தின பதிவை போய் பாருங்க, வீடியோ போய் பாருங்க. அது இந்த இப்ப போடுற பதிவு கீழே இருக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? நேத்திக்கு டேட்ல பாருங்க. ஓகே, ஸோ அது மூலமா நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆவிக்குரிய மரணம் சொல்றது கிடையாது, மாம்சீக மரணம் தான். தேவன் கொடுத்த சாபம் என்னது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் சொல்ற சாபம் தான். அந்த சாபம் தான் மனிதனாகிய ஆதாமுக்கு நிறைவேறுது. ஆதாம் மட்டும் கிடையாது, ஆதாம் வம்சத்துல வந்த பிள்ளைகளாகிய நம்ம எல்லார் மேலும் அது நிறைவேறுது சொல்லி பார்க்குறோம். இது வரைக்கும் நம்மளுக்கு தெளிவாக புரியுது நினைக்கிறேன். எல்லாரும் கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ல எழுதுங்க, அதுக்கான பதில் கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நான் சொன்னபடி ரெஸ்கியூ பிளான், மீட்பின் திட்டம். இதே ரெஸ்கியூ பிளான் மீட்பின் திட்டம் சொல்லி பார்த்தோன்னா, இப்போ மனுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாவத்தின் நிமித்தம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு, மரணம் வந்துருச்சு. ஆக்சுவலா ஆரம்பத்துல தேவன் இவர்களை மரணத்துக்காக தான் படைச்சாரா சொல்லி பார்த்தீங்கன்னா மரணத்துக்காக படைக்கல. அவங்க என்றென்றைக்குமே ஜீவனோடு வாழும்படிக்கு தான் என்ன பண்ணார் தேவன், அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல நம்ம என்ன படிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து மூலமா வருவது என்னது, நித்திய ஜீவன் சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பறவைகளா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், ஜீவராசிகளா இருக்கட்டும், அதெல்லாம் காட்டிலும் மனிதர்கள் தான் என்ன பண்ணாங்க, தேவனோட சாயல்ல படைக்கப்பட்டாங்க சொல்லி பார்த்தோம். சாயல் கூட நம்ம என்ன பார்த்தோம், இந்த பாடி அப்பியரன்ஸ் கிடையாது, சரீரத்தின் அந்த உருவத்தை பத்தி பேசல. அங்க குணாதிசயங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய சாயல் சொல்றது, அது கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், படைப்பாற்றல்,
இந்த மிருகங்களா இருக்கட்டும், எந்த ஒரு பூமியின் படைப்பும் பார்த்தீங்கன்னா, பூமியில இருக்கிற எந்த ஒரு உயிர்வாழ் ஜந்துக்களும் மனுஷன் படைச்ச மாதிரி எதுவுமே படைக்கல. ஈவன் வந்து ஒரு பென்சிலை கூட என்ன பண்ண முடியல, ஒரு குரங்கால கூட பண்ண முடியல சொல்லி பார்க்குறோம். ஆனா நம்மளுக்கும் குரங்குக்கும் என்ன இருக்கு, 90 to 98% இல்லை 99% டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது சொல்லி பார்க்குறோம், சிம்பான்சியோடலாம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம தான் படைப்பாளியா இருக்கிறோமா. அதுவே தேவன் எப்படி அண்ட சராசரத்தை உருவாக்கினார், இந்த பூமி எப்படி அழகா உண்டாக்குனார், நம்மள எப்படி உண்டாக்குனார், அதே போலதான் மனுஷன் என்ன பண்றான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்றான் மனுஷனும். தேவன் படைப்பாளியா இருக்கிறது போல மனுஷனும் படைப்பாளியா இருக்கான். தேவன் எப்படி ஆளுகிறவரா இருக்கிறது போல மனுஷன் என்ன பண்றான், அந்த மிருகத்தெல்லாம் தூக்கி ஜூல போட்டு அடைச்சி அதை ஆண்டு கொண்டு இருக்கான்னு சொல்லி போறோம். பூமியை ஆளுகை செய்யறது யாரு, மனுஷன். அதே போல பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனோட வாழணும்னு சொல்லி நினைக்கிறது யாரு, மனுஷங்க சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வந்து நம்ம தேவனை தேடுறோம். ஓகே, நம்ம நிச்சயமா வாழுவோமா சொல்ற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? அடுத்து நாலாவது நம்ம என்ன பார்த்தோம், கான்சியஸ்னஸ். ஓகே, நன்மை தீமை அந்த அறியத்தக்க கனியை சாப்பிட்டோன்னா என்னாச்சு, எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நம்மளால பகுத்தறியதுக்கான கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. தேவனுக்கு என்ன இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போல் ஆயிட்டா சொல்லி சொல்றாரு. அப்ப அங்க பார்க்கும்போது அதெல்லாம் என்னது, தேவ சாயல் தான் வந்து தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் தான் வந்து சொல்லுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல டே 7 சொல்ற கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஓகே, அதே போல அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனுக்குலமே வந்து பார்த்தீங்கன்னா மரணத்துல விழுந்துருச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் உடைய ஒரு மனுஷனுடைய மீறுதல்னால எல்லாரும் பாவத்துக்குள்ள விழுந்தோம் சொல்லி பார்க்குறோம். இதை வேணா படிக்கலாம், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாருங்க, ஒருவனுடைய மீறுதல்னாலே, அந்த ஒருவன் யாரு, ஆதாம். அவனுடைய மீறுதல்னாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று அதிக நிச்சயமாகவே. ஓகே, ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்று என்பது அதிக நிச்சயமாகவே மாமே சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, ஆதாம் மூலமா மரணம் வந்ததை நீக்கி போட்டு அந்த மரணத்திலிருந்து விடுதலை தந்து அவங்களுக்கு மனிதர்களுக்கு ஜீவன் தரதுக்காக. ஓகேவா? அப்ப ஆதாம் எது இழந்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனை இழந்தார் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சர்ச் பண்றோம் பாருங்க, பைபிளில் பார்த்தீங்கன்னா இட்டர்னல் லைஃப் சொல்லி நம்ம சர்ச் பண்ணும்போது அநேக வசனங்கள், புதிய ஏற்பாடுலையும் சரி பழைய ஏற்பாடுலையும் ஒரு வசனம் இருக்கு. ஆனால் புதிய ஏற்பாடில் பாருங்க, யோவான் 3:15 படிங்க. 3:15, 3:16. 3:15, யோவான் 3:15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ஓகே, யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவ, அவங்க கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவன் அடையணுமா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள். நித்திய ஜீவன், இந்த நித்திய ஜீவன் யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது மிருகங்களுக்கு கொடுக்கல. ஓகே, அதனால்தான் ஆதாமேவலுக்கு வந்து தேவன் சொல்லமேது, இது எல்லாம் ஆதாமுக்கு சொல்லமேது, இந்த மாதிரி நீ சாப்பிட்டனா செத்து போயிடுவப்பா சொல்லமேது மரணம் சொல்ற விஷயம் வந்து யாருக்கு தெரிஞ்சது, கிளியரா ஆதாமுக்கு தெரிஞ்சிருந்தது. ஏன்னா அவன் சுத்தி பார்க்குற மிருகங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருந்தது, அதெல்லாம் வந்து மரணத்துல இருந்தது சொல்லி பார்க்குறோம். அதுக்கு நித்தியஜீவன் கொடுக்கல தேவன், மனிதர்களுக்கு தான் நித்தியஜீவன் கொடுத்தாரு. ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யாருக்கு திருப்பி நித்தியஜீவனை கொடுக்க வராரு, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன். அது யாருக்கு, மனிதர்களுக்கு தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? மிருகத்துக்கு நித்திய ஜீவன் கிடையாது, அது இயற்கையின் நியமத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கு. ஓகே, எவல்யூஷன் படி வாழ்ந்துட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிக்க கடவுது சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஒவ்வொரு மிருகங்களும் படைக்கும்போது சரி, பறவைகள் படைக்கும்போது சரி, ஊரும் பிராணிகளா இருக்கட்டும், இல்லைன்னா ஜீவ ஜந்துக்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து தண்ணில வாழும் மச்சங்களா இருக்கட்டும், இல்லைன்னா மரம் செடி கொடிகளா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிறப்புன்றதுன்னா அதுக்கு வந்து இறப்புன்னு இருக்கு பார்க்குறோம். அந்த சைக்கிள் ஆஃப் லைஃப் வந்து இருக்கு. ஆனா மனுஷர்களுக்கு மட்டும்தான் அது கிடையாதான். ஏன்னா அவங்க தேவ சாயல படைக்கப்பட்டாங்க. ஏன்னா நித்திய ஜீவன் சொல்றதும் என்ன பண்ணப்பட்டிருக்கு,
எப்படி தேவனுக்கு இருக்கோ நித்தியமா வாழ்றது, அதே போலதான் மனுஷனை வந்து படைக்கப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் வாழ்வதற்காக. ஓகேவா? அப்போ ஆதாம் இழந்தது பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை தான் இழந்துட்டாராம். அதான் நீங்க வேணா படிங்க. அது நம்ம இதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இது எந்த விதத்துல குழப்பம் அடையக்கூடாது. படிங்க வேணா. 22 3:22 ஆதியாமம் 3:22. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன இழந்தோம் அது சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக அமிச்சாரு, அப்ப எதை கொடுக்கறதுக்காக அமிச்சாரு சொல்றது உங்களுக்கு சரியா புரியும். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவரை போல் ஆனான். எப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார். ஓகே, ஏதேன் தோட்டத்துல என்ன இருந்தது? ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது. மரத்துல இருந்து வந்த கனி இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஜீவ விருட்சத்தின் கனி இருந்துன்னு சொல்லி பாக்குறோம். அது சாப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுங்களாம்? என்றென்றைக்கும் உயிரோட வாழ்வாங்களாம். ஏன்னா லீவ் ஃபார் எவர் இங்கிலீஷ்ல பாருங்க. என்றென்றைக்கும் வாழாதபடிக்கு தேவன் என்ன பண்றாரா? ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து புறம்பா தள்ளி விட்டுட்டு, அப்புறம் 24 வசனம் படிங்க. அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்துக்கு போகாதபடிக்கு என்ன பண்றாரா? கேருபீர்களை வச்சு மறைக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஓகே, எதுக்காக? ஜீவ விருட்சத்தின் போற வழியை தடுக்கிறதுக்காக. திருப்பி வந்து போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்றென்றைக்கும் வாழாதபடிக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தி விட்டதுனால என்ன வந்தது? அவங்களுக்கு மரணம் வந்துச்சு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல? அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வந்து சாப்பிட முடியல சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சபமா இருக்கு. என்னதுன்னா மரணம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இந்த மரணத்தை நீக்கி போடதான் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து வராரு சொல்லி பாக்குறோம். வந்து நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக வந்தார். அதனாலதான் நம்ம வந்து நித்திய ஜீவன் சொல்லிட்டு நம்ம போடும்போது புதிய ஏற்பாடுல பாருங்க எத்தனை வசனங்கள் வந்து நித்திய ஜீவனை சாட்சி கொடுக்க சொல்லி பாருங்க. இங்க நித்திய ஜீவன் போடுறேன், இட்டர்னல் லைஃப். ஓகே, பாத்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், கலாத்தியர், தீமோத்தேயு சொல்லிட்டு சுமார் 44 வாட்டி வந்து நித்திய ஜீவன் சொல்ற வார்த்தை வந்திருக்கு. யோவான்ல மட்டுமே இயேசு கிறிஸ்துவே வந்து பாத்தீங்கன்னா அநேக தடவை பேசியிருக்காரு. ஓகே, நித்திய ஜீவன் பத்தி. ஈவன் நம்மளுக்கு ஃபேமஸா தெரிஞ்ச வசனம் என்னது? யோவான் 3:16. தேவன் ஒரே பேரான தனது குமாரனை கொடுத்து இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவனை அடையும் படிக்கு. அதுதான் வந்து நம்ம யோவான் 3:36 இருக்கட்டும், 4:14 இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். அப்படியே நிறைய வசனங்கள் அதில் தான் படிக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதன் ஆதாம் என்ன பண்ணார்னா நித்திய ஜீவனை இழந்துட்டார் சொல்லி பார்க்குறோம். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் இந்த ரெஸ்கியூ பிளான், காப்பாற்றுறதுக்கான திட்டம். ஓகேவா? எப்படி நாசா விஞ்ஞானிகள் வந்து அங்க ஐஎஸ்எஸ் சொல்ற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வானத்துல இருக்கிற ஒரு தங்குற இடம், ஓகே, ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்போ ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்க இருக்குதுன்னா அந்த இடத்துல மாட்டிருக்காங்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்காக வேற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி காப்பாற்றுறதுக்காக முயற்சி செய்யறதுக்கு பிளான் பண்றாங்களோ, அதே போல பாத்தீங்கன்னா காட் என்ன பண்றாரு? மனுக்குலம் மரணத்துல விழுந்துட்டாங்க. எக்ஸாம்பிள், அவங்க ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற மக்களை வந்து என்ன பண்றாங்க? மேல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு? கயிறு போட்டு கீழே இறங்கி அவங்கள என்ன பண்றாரு? தூக்கிட்டு வந்து மேல வந்து விடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த திட்டம் தான் இங்க ரெஸ்கியூ பிளான் சொல்லி பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேவன் பாத்தீங்கன்னா எப்படி அவர் காப்பாற்ற முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் வந்து நீதி உள்ளவர். அவருக்கு சர்வ வல்லவர் தான். ஃபர்ஸ்ட் பயங்கர மகிமை உள்ளவர், பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். அவர் என்ன பண்ண முடியும்? உடனடியாக வந்து மரணத்தை வந்து டக்குன்னு நீக்க முடியும். மரணம் உங்களுக்கு நீங்கிட்டு உங்களுக்கு வந்து மரணம் இல்லாதபடி நான் ஆக்கிடுறேன் சொல்ல முடியும். ஆனா தேவன் வந்து அந்த மாதிரி செய்யற தேவன் கிடையாது. ஏன்னா அவர் வந்து நீதி, அவர் சிங்காசனம் சொல்லி பார்க்குறோம். அவர் என்னதுன்னா ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டார்னா அந்த சட்டத்திட்டங்கள் படி தான் என்ன பண்றாரு? அவர் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி சில காரியங்கள் நம்ம தேவனோட நீதியின் சட்டத்திட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய சிங்காசனம் எதுல இருக்குன்னு சொல்லி படிங்க. சங்கீதம் 89:14, சாம்ஸ் 89:14.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், ம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். பாருங்க, அப்போ நீதியும் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் அதுதான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் சொல்லி பார்க்குறோம். அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு தடவை வந்து சட்டம் போட்டுட்டு அடுத்த வாட்டி இல்லப்பா நான் மாத்திக்கிறேன் சொல்லி மாத்த மாட்டாரு. ஓகேவா? அந்த இது படிதான் நடக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அன்பும் இங்க பாத்தீங்கன்னா கிருபையும் சத்தியமும் சத்தியமும் ஃபெய்த்ஃபுல்னஸ் அது வந்து என்ன பண்ணுதான் அவர் முன்னாடி போதும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவர் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, அவர் அதுக்கப்புறம் இருக்கிற தாவீதுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்றாரு. அந்த ப்ராமிஸ் என்ன பண்றாரு, அவர் கீப் அப் பண்றாரு. அந்த இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாத்து வழிநடத்தி வர்றாரு சொல்லி பார்க்குறோம். அன்பு செலுத்துறாரு சொல்லி பார்க்குறோம். இந்நாள் வரைக்கும் நம்மளையும் வந்து என்ன பண்றாரு, தேவன் அன்பு செலுத்து வர்றாரு. ஆனா எல்லாமே என்ன எப்படி இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதியின்படி அந்த சட்டத்திட்டப்படி தான் இருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி தேவனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கு சொல்லி நம்ம சில வசனங்கள் படிக்கலாம். படிங்க. யாத்ராகமம் 21 23 25. எக்ஸோடஸ் 21 21 23 to 25. 21 23 25. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். இத பார்த்தா வந்து தேவன் வந்து என்னது அடிதடி பண்ற மாதிரி இருக்கே சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். ஒருத்தர் அடிச்சா இன்னொருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் வெட்டினா இன்னொருத்தர் வெட்டணும். ஓகே, ஒருத்தர் வந்து எதா பண்ணிட்டாங்கன்னா அவங்களை எதா பண்ணிடணும் சொல்ற மாதிரி இருக்கே சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தேவன் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது அன்பின் பிரமாணமா இருக்கு. அது எப்படிப்பா இது அன்பின் பிரமாணம் சொல்றோம் சொல்லி பார்த்தோம்னா, இப்போ உனக்கு எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கண்ணில் கொடுத்துறாங்கன்னா உனக்கு எப்படி வலிக்குதோ அதே போலதான் மற்றவங்கள நீ பாதிச்சேன்னா அவங்களுக்கு வலிக்கும். சொல்றதை நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உனக்கு எப்படி வந்து உனக்கு பிரியமானவங்க இல்லை உன்னுடைய சிநேகிதா இருக்கட்டும், உனக்கு ரொம்ப அன்பு செலுத்துறவங்க வந்து நீ உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதே போலதான் நீ அவங்களுடைய மற்றவர்களுடைய ஆட்களையும் நீ நினைக்கணும். ஓகே, அவங்கள நீ என்ன வேணா பண்ணலாம், இல்லை அவங்கள சாவடிக்கலாம். ஆனா உன் ஆட்களை சாவடிக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ண நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா நீ உன்னைய மட்டும் தான் செல்ஃபிஷா பார்த்துட்டு இருக்க. உனக்கு எப்படி வலிக்குதோ அவங்களுக்கும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் நினைக்கணும். சொல்றதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த சட்டத்திட்டங்கள் மூலம் சொல்றாரு. இப்போ உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசிப்பாயாக சொல்றதுதான் இந்த சட்டத்திட்டங்கள்ல தேவன் சொல்ற ஒரு முக்கியமான கோட்பாடா இருக்கு. ஓகேவா? இது அன்பின் கோட்பாடு தான். ஓகே, நீ அதனால யாரும் என்ன பண்ணாத, பாதிக்காத, யாருக்கு என்ன எந்த கெடுதலும் பண்ணாத சொல்றதா இது வந்து சொல்றதா இருக்கு. மற்றபடி இது சடங்காச்சாரமா இல்லைன்னா வந்து ஒருத்தர் எடுத்துட்டா ஒருத்தர் பண்ணிடணும், ஒருத்தர் கண் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் கண் எடுத்துடணும், பல் எடுத்தாருன்னா பல் எடுத்துடணும், கால் எடுத்தாருன்னா கால் எடுத்துடணும், கை எடுத்தாருன்னா கை எடுத்துடணும் சொல்லிட்டு அந்த ஏட்டிக்கு போட்டி சண்டை போறதுக்காக கிடையாது. அது செய்யற ஆரம்பிக்கிற ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் அது செய்யக்கூடாது சொல்ற ஒரு தெளிவை கொடுக்கறது தான் வந்து தேவன் இங்க சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது இங்க ஜீவனுக்கு ஜீவன் சொல்லும்போது சட்டத்திட்டங்கள் படி ஒருத்தர் ஜீவன் இழந்துட்டாருன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுமா, அந்த ஜீவன் கொடுத்தாவன்னு சொல்றதுதான் வந்து சட்டத்திட்டப்படி ஒரு ரூல் சொல்லி பார்க்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாளு அவங்க என்ன பண்ணாங்க, ஆதாம் எதை இழந்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனை இழந்துட்டாராம். அப்போ அவரை காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணணும், அதே இணையான நித்திய ஜீவனை கொடுக்க வரணும். அங்க பாத்தீங்கன்னா வஞ்சனையால சாத்தான் உடைய வஞ்சனையால ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆனா ஆதாமும் மீறுதலுக்கு உட்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அங்க மீறுதலுக்கு உட்பட்டதுனால என்னாச்சு, மரணம் வந்து எல்லாரையும் ஆண்டு கொண்டது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ மரணத்திலிருந்து காப்பாற்றணும்னா மக்கள் ஜனங்கள், ஓகே, ஆதாம் செஞ்ச தப்புனால மரணம் வந்துச்சு. அந்த மரணத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளாகி அனைத்து மக்களையும் நம்ம எல்லாரையுமே காப்பாற்றணும்னா, ஏன்னா மரணம் இல்லாத மக்களே கிடையாது. ஓகே, மனிதர்களுக்கு என்ன இருக்கு, மரணம் வந்து வந்துருச்சு சொல்லி பார்க்குறோம். ஆனா மரணத்துக்காக நியமிக்கப்படல, அவங்க தேவனோட சாயல படைக்கப்பட்டாங்க. மரணமே இல்லை, நித்திய ஜீவனோட வாழ்றதுக்காக அவங்க நம்பிக்கைப்பட்டாங்க சொல்லி பார்க்குறோம். எப்படி தேவன் இருந்தாரோ அதே போல. ஆனா பாத்தீங்கன்னா மரணம் வந்துருச்சு. மரணத்திலிருந்து ஒருத்தங்களை காப்பாற்றணும்னா ஆதாமுக்கு இணையான ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி பார்க்குறோம். இல்லைன்னா கிணத்துக்குள்ள உளுந்த மக்களை கிணத்துக்கு மேல இருக்கிற மக்கள் காப்பாற்றணும். ஓகே, கிணத்துக்குள்ள இருக்கிறவங்களால காப்பாற்ற முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஆதாம் வந்து வச்சுக்கோங்க, ஒரு ஆதாம ஏவாளம் வந்து கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க சொல்றது ஒரு மரணம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆதாம ஏவாளும் கிணத்துல விழுந்துட்டு பிறகு அவங்களோட பிள்ளைகள் வந்து அவங்கள காப்பாற்ற முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா ஆதாம ஏவாளம் எப்படி இருக்காங்க, அவங்க பள்ளத்துக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளே எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளதான் இருக்காங்க. ஓகேவா? கிணத்துக்குள்ளேயே என்ன பண்றாங்க, ஒரு குடுத்தனம் நடத்துற மாதிரி தான் வந்து
பள்ளம் நோண்டி உள்ள ஒரு குகை மாதிரி செஞ்சு உள்ளே தான் இருக்காங்க தவிர அவங்களால என்ன பண்ண முடியல, மேலே போக முடியல. ஓகேவா? அப்போ யாராவது மேலே இருந்தா என்ன பண்ணணும், அவங்கள வந்து காப்பாற்றணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் யார் வரா சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஆதாமோட பிள்ளைகளை அவங்களை காப்பாற்ற முடியுமா சொல்லி நம்ம வசனம் படிக்கிறோம். ஆதாமோட பிள்ளைகள்னா யாரு? நம்ம மனிதர்கள். நம்ம வந்து ஆதாம காப்பாற்ற முடியுமா சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது. சங்கீதம் 49:7. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, ஒருபோதும் முடியாது. பாருங்க, ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அருமை கிடையாது, மிகவும் காஸ்ட்லி. இங்கிலீஷ்ல பாருங்க, நோ ஒன் கேன் ரிடீம் த லைஃப் ஆஃப் அனதர் ஆர் கிவ் டு காட் a ransom for them. ransom என்னது? ஈடுபலியை கொடுக்க முடியாது. ஏன்னா ransom கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஆதாம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ண ஒரு ஜீவன் உள்ள ஒரு மனுஷனா இருந்தார். ஓகே, மரணமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்தார், நித்திய ஜீவனோட இருந்தார். ஆதாம் வந்து படைக்கப்படும் போது அவர் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தார். சரீர வகையிலையும் சரி, அவர்கிட்ட எந்த வித நோயும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஒரு பரிபூர்ண நிலைமையில நித்திய ஜீவனோட இருந்தாரு. அப்போ அவரை காப்பாற்ற வர வேண்டியவங்களும் எப்படி இருக்கணும், அதே மாதிரி பரிபூர்ண நிலையில இருக்கணும். ஓகே, மரணம் இருக்கக்கூடாது, ஓகே, பாவம் இருக்கக்கூடாது, அவங்க வந்து பரிபூர்ண சரீரத்துல வந்து இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நித்திய ஜீவனோட இருக்கிற ஒரு மனுஷன் தான் காப்பாற்ற முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா மனிதர்களாகி நம்ம பாத்தீங்கன்னா பாவத்துக்கு அப்புறம் என்ன ஆயிட்டோம், நமக்குள்ள பாவம் இருக்கு, நம் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரிக்கிறார் சொல்லிட்டு யார் சொல்றா? தாவீது சொல்றாரு. நமக்குள்ள வந்து மரணம் இருக்கு, மரணம் மட்டும் இல்லாம நோய் வியாதிகள் எல்லாமே வந்து என்ன இருக்கு, கூட சேர்ந்து எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, பாவத்தின் எண்ணங்கள் எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆதாம காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த மீட்பு, சகோதர மீட்பு வந்து எப்படி அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே கிணத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் ஆதாம் வந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே எங்க இருக்கோம், கிணத்துக்குள்ளதான் இருக்கும் சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ நம்ம முடியாதுன்னா ஏதாவது தூதர்களை வச்சு காப்பாற்ற முடியுமா? தூதர்கள் காப்பாற்ற முடியுமா மனுஷனை சொல்லி பார்த்தோம்னா அதுவும் படிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4:5. சங்கீதம் 8:4-5. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஓகே, அப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா, மனுஷன் வந்து என்ன, ஆதாம் வந்து தேவ தூதனிலும் சற்று சிறியவனா உண்டாக்குனார் சொல்லி பாக்குறோம். இது ஆதாம் படைக்கப்பட்ட நிலைமையை சொல்றாங்களா, இல்ல அவர் விழுந்துட்டு பிறகு இருக்க நிலைமையை சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இது படைக்கப்பட்ட நிலைமையை சொல்றாங்க. ஓகே, இது விழுந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நிலைமையை சொல்லல. என்னதுன்னா மரணத்துல பாவம் செஞ்சுட்டு பிறகு வந்து இருக்கிற நம்மளுடைய நிலைமையை பத்தி சொல்லல. இது வந்து ஆதாம் வந்து தப்பு செய்யாத மீது நித்திய ஜீவனோடு இருக்கும் மீது சொல்லப்பட்ட நிலைமையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்றாராம், முடி சுட்டி இருக்கிறீர். ஓகே, சொல்லி பாக்குறோம். ஓகே, அவ பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்க என்னது, ராஜா. ஓகே, அரசாட்சி பண்ணுங்க சொல்லி சொல்றாரா. அதேதான் இங்க சங்கீத 8ஆம் வசனத்திலேயே பாருங்க, 8ஆம் அதிகாரத்திலையும் அங்க வந்து 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கிரவுண்ட், முடிசூட்டினார், மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன பண்ணாராம், முடிசூட்டினார்னா என்னது, அவங்க தலையில என்னது, கிரீடத்தை வைக்கிறாராம். ஓகே, ராஜா கிரீடத்தை வைக்கிற மாதிரி கிரீடத்தை வைக்கிறாராம். ஓகே, அது வந்து ஆதாமுடைய பரிபூர்ண நிலைமையை வந்து சொல்லுது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை, நித்திய ஜீவனோட இருந்த நிலைமையை சொல்லுது. அப்போ படைக்கப்படும் போது ஆதாம் எப்படி இருந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவரா இருந்தாராம். லிட்டில் லோவர் தன் த ஏஞ்சல்ஸ். கொஞ்சம் தான் வந்து என்னதான் ஏஞ்சல்ஸ் காட்டிலும் கம்மியா இருந்தார் சொல்லி பாக்குறோம்.
அப்ப பாத்தீங்கன்னா ஈடுபலி கிடையாது. அப்ப பார்த்தா ஏஞ்சல்ஸும் நித்திய ஜீவனோட இருக்காங்க, ஆதாமும் நித்திய ஜீவனோட இருக்காரு. ஓகே. ஏஞ்சல்ஸும் வந்து ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா ஆதாமோட சரீரத்தை பார்க்கல என்ன இருக்காங்க, கொஞ்சம் மேற்பட்டவங்களா இருக்காங்க ஏஞ்சல்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்க சரீரம் என்னது, ஆவிக்குரிய சரீரம். ஆதாமோட சரீரமா என்ன சரீரம், மாம்சிக்கு சரீரம். அதனாலதான் என்னது, மண்ணுல இருந்து எடுத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே என்ன ஆறாராம், அவன் ஜீவ ஆத்மா வரான். ஓகே, மனுஷனா வரான்னு சொல்லி பாக்குறோம். அது கூட படிங்க, 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், அதுல அப்படியே 7ஆம் வசனம் படிங்க. ஆதமோட சரீரம் எந்த எந்த இதுல இருந்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம், அவரோட பாடி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி மண்ணினாலே உருவாக்கி அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினோன்னா நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவன், அவர் ஒரு லிவிங் பீயிங்கா, ஒரு சுவாசித்து ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆளா வந்து இருக்கிறார் சொல்லி வரார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அப்போ மண்ல இருந்து எடுக்கப்பட்ட சரீரம். ஓகேவா. ஆனா ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு சொல்லி பாக்குறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. தூதர்களுக்கு தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் ஓகே சொல்லியிருக்கிறது. பாருங்க, அவங்க சரீரம் எப்படி இருக்கா, காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும். அதனாலதான் எலியா டைம்ல அக்னி வகையான ரதம் வந்து என்ன பண்ணுதான், எலியாவை கூட்டு போதும். கேஆசிக்கு வந்து என்ன பண்றாரு, கண்கள் திறந்த உடனே அப்படியே லார்ட்ஸ் ஆர்மி, தேவனுடைய சேனை எப்படி இருக்கா, அக்னி மயமா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அதுதான் சாத்தாரக் மேஷக் ஆபத் நேகோலையும் பாத்தீங்கன்னா வந்து அக்னில இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, அவங்கள பாதுகாக்கிறாரு சொல்லி பாக்குறோம். அதே போல காற்றுகளா கண்ணுக்கு தெரியாம டக்கு டக்குன்னு மறைஞ்சு போற அளவுக்கு வந்து என்ன இருக்காங்க, அவங்க வந்து ஆவிக்குரிய மேனிகளும் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்னியில வாழ்ற அளவுக்கு சரீரம் இருக்கு. இப்ப நம்மளோட சரீரம் அக்னியில போட்டா என்ன ஆயிடும், எரிஞ்சு பஸ்மம் ஆயிடும். ஓகேவா. ஆனா இவங்க அக்னியில வாழலாமா, சூரியன்லயே போய் நிக்க முடியும் அவங்களால. ஓகே. ஏன்னா அவங்க சரீரமா அப்படிப்பட்ட சரீரமா இருக்கு. காற்றுகளாகவும் அக்னியாவும் தேவன் என்ன பண்றதான் அவங்கள உருவாக்கி இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இங்க மனுஷர்கள்லாம் என்னது, இந்த பூமிக்குரிய சரீரத்துக்கு தான் ஒன்று பண்ணாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்போ சற்று தூதர்களை கற்று என்ன பண்ணாராம் தேவன், சற்று சிறியவர்களாக ஆதாம் வந்து படைச்சிருக்காரு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல நான் படிக்கும்போது, ஆதியாமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது கூட நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவ தூதர்களை மனுஷகுமாரர்கள் வந்து அழகா இருக்காங்க சொல்லிட்டு. அப்ப தேவ தூதர்கள்னா யாரு, ஏஞ்சல்ஸ். அவங்க வந்து என்ன பண்றாங்களாம், மனித குமாரத்திகள் அழகா இருக்காங்க சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்களாம். அவங்களுக்கு பிறந்ததா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ராட்சசர்களாம். ஓகே, நிஃபிலிம்ஸ். அது வேணா படிங்க. ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. அப்புறம் வந்து 4ஆம் வசனம் படிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பெண்களை தெரிந்து கொண்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். கல்யாணம் பண்ணிட்ட பிறகு 4ஆம் வசனம் படிங்க. அந்நாட்களிலே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளுடைய கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். பாருங்க, இந்த தேவகுமாரர்கள் சொல்லும்போது ஏஞ்சல்ஸ் இந்த மனுஷர்களுடைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் ஹியூமன் சைல்டு கிடையாது, எல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனித குழந்தை கிடையாது. அதெல்லாம் எப்படி இருக்குதான், பேரு பெற்ற மனிதர்கள், ராட்சசர்கள். ஓகே, அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் பிறகுதான். நெஃபிலிம்ஸ்னா ராட்சசர்கள், ராட்சச வம்சம் வந்து பிறகுதான். ஏன்னா அப்நார்மல், அவங்க வந்து தூதர்கள், வேற ஒரு சரீரம். அவங்க வந்து என்ன பண்றாங்க, வேற ஒரு மனுஷனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து அவங்க மனைவியை தேடிக்கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் வந்து அப்நார்மலா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா. ஏன்னா அவங்க வேற ஒரு சரீரத்துல இருக்கிறதுனால வேற ஒரு மேனி சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா ஆதாம காப்பாற்ற முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா, ரெஸ்கியூ பிளான்ல வந்து ஆதாம காப்பாற்ற முடியுமா சொல்லி பாத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது, காப்பாற்றக்கூடாது. அது வந்து தேவனோட சட்டத்திட்டன்படி ஈக்குவலா இருக்காது. அவங்க என்ன இருக்காங்க, மனுஷர்களை காட்டிலும் சற்று பெரியவர்களா இருக்காங்க. ஓகே, ஆதாம் தேவதூதர்கள் காட்டும் சற்று சிறியவனா இருக்காரு சொல்லி பாக்குறோம். ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசர் இருக்காரு, ஒருத்தர் வந்து டிராபிக் சிக்னல் நிக்காம வந்து தாண்டிடுறாரு. அவர் போலீஸ் பிடிச்ச உடனே அந்த போலீஸ்காரர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ்காரா இருக்காரு. ஃபைன் வந்து ஒரு 500 ரூபாய் கேட்கிறாரு. அதுக்கு வந்து அவர் கையில வந்து வெறும் 400 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. அவர் வந்து விட்டுருவாரா, விட முடியாது. 500 ரூபாய் கொடுத்தாதான் விட முடியும் சொல்லி பாக்குறோம்.
அதே போல அவர் என்ன லஞ்சம் வாங்க மாட்டாரு, அவர் ஏதோ சீட்லாம் பண்ண மாட்டாரு. கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசு சொல்லிட்டு அவர் ரிசீதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஓகேவா? அதே மாதிரி 600 ரூபா கொடுத்தா அவர் வாங்கிப்பாரா? சொல்லி பார்த்தா கிடையாது. அப்போ ஆதாம் கட்டில் கம்மியா இருக்கிற மக்களாலையும் வந்து ஈடுபலி கொடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது ஆதாம. அதே மாதிரி மேல இருக்கிற ஆதாம கட்டிலும் அதிகமா இருக்கிற வல்லமையில இருக்கிற தூதர்களாலே என்ன பண்ண முடியாது, ஈடுபலி கொடுக்க முடியாது. ஏன்னா ஆதாம் வந்து பரிபூர்ண ஜீவனா இருந்தாலும் மாம்ச சரீரத்துல இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பூமி தான் அவர் ஆண்டு கொள்ற ஒரு இடமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, ஓகே, பாவம் இல்லாதவரா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவரை காப்பாற்றணும்னா இல்ல ஈடுபலி கொடுக்கணும்னா ரான்சம் கொடுக்கணும்னா அவருக்கு ஈக்குவலான இணையான ஒருத்தர் வரணும். ஓகேவா? அப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்தார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா படிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து படிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். ம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் ம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ம் தம்மை தாமே வெறுமையாக்கி ம் அடிமையின் ரூபம் எடுத்து ம் மனுஷர் சாயலானார். பாருங்க, அவர் என்ன பண்ணாராம், மனுஷ சாயல் ஆனாராம். ஓகே, மனுஷ சாயல்னா என்னது, ஆதமோட சாயலுக்கு வந்தாராம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா, ஈடுபலி அவர் என்ன பண்றாருன்னா ஆதாமுக்கு மீட்பு கொடுக்கறதுக்காக தண்ணியை என்ன பண்ணாரு, சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு சொல்லி பார்க்குறோம். அது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன வராரு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷனோட சாயல் இருக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இது நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல இன்னும் தெளிவா நம்ம படிக்கலாம். எபிரேயர் 2 ஃபர்ஸ்ட் ஆதம் பத்தி சொல்லுவாங்க, அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து எப்படி காப்பாற்ற வரான்னு சொல்றத சொல்லுவாங்க. படிக்கலாம், எபிரேயர் 2:6 இருந்து இப்ப நம்ம பார்க்குற காரியங்கள் எல்லாமே. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் ம் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இது யாரை பத்தி பேசுறாங்க, ஆதாம் பத்தி பேசுறாங்க இங்க. அவனை தேவதூதரையும் சற்று சிறியவனாக்கினீர், ம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி ம் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து ம் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். இப்போ வந்து அப்படியே 9ஆம் வசனம் போங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு ம் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. பாருங்க, இப்ப என்ன ஆயிட்டாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன வராராம், ஆதாம்க்கு இனியான ஒரு ஆளா வராராம், மனிதனா வராரு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆதாம்க்கு இனியாக, ஓகே, தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு. எப்படி சிறியவராக்கப்பட்ட இயேசு, எப்படி அங்க ஆதாம் பாத்தீங்கன்னா டைரக்டா காடால அந்த சரீரம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டு ஜீவ சுவாசத்தை ஊதி உருவாக்கப்பட்டாரோ, அதே போல இங்க இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, மரியாள் ஸ்திரீயின் வித்துல இருந்து என்ன பண்றாரு, பிறக்கிறார். ஸ்திரீயின் வித்து சொல்லும் போது யாராலுமே வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஸ்திரீக்கு வித்து கிடையாது, சீட் கிடையாது. ஆனா ஒரு மிராக்குலஸ் சைல்டா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம் அங்க ஆதியாமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அந்த நிறைவேறுதல் என்ன பண்றதாம், அந்த அந்த வித்து அந்த சீடு ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாராம். அதுவும் கன்னியின் வயிற்றுல பிறக்கிறாராம். ஓகேவா? எந்தவித அந்த ஆதாமுடைய வித்து இல்லாதபடிக்கு, ஓகே, பரிபூர்ண ஒரு மனுஷனா வந்து பிறக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் கன்னிகை சொல்லி சொல்றாங்க, அந்த ஸ்திரீயின் வித்து சொல்லி பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்களா, அவரு எப்படி ஆதாம் வந்து தேவதூதர் கட்டும் சற்று சிறியவராய் வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா தேவதூதர்கள் கட்டும் சரி சிறியவராய் வந்தார் சொல்லி பார்க்கிறோம். திருப்பி அந்த வசனம் படிங்க 9. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. பாத்தீங்கன்னா ஆதாம் போலயே வந்து அந்த பாவமற்றவராகவும் அந்த நித்திய ஜீவன் உள்ளவராகவும் தேவதூதர்களாட்ட சற்று சிறுவராக்கப்பட்ட இயேசு பாத்தீங்கன்னா வந்துட்டாரு காப்பாத்துறதுக்கு. ஈக்குவல் ஜீவனுக்கு ஜீவன், பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்தாரோ அந்த ஜீவனுக்கு இனியான ஜீவன். பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஃபைன்னா அந்த 500 ரூபாய் எக்ஸாக்ட் ஃபைன் வந்து கொடுக்கறது யார் வந்துட்டா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் சொல்லி பார்க்கிறோம். அவர் கொடுத்ததுனால என்ன ஆச்சு, அந்த மீட்பு வந்து உறுதியாச்சு. ஏன்னா நீதியுள்ள அந்த ஜட்ஜி இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அந்த மீட்பை வந்து அக்செப்ட் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னதுன்னா மனுக்குலத்துக்கு மரணத்திலிருந்து விடுதலை பண்ணி அவங்களுக்கு நித்திய ஜீவன் தரதுதான் வந்தார் சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு, நம்மளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அதனாலதான் நம்ம வந்து ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் திருப்பி ஒரு வாட்டி படிங்க, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த வசனம். இப்போ ரோமர் 5:17. அல்லாமலும்
ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க ம் கிருபையின் பரிபூர்ணத்தையும் ம் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓகே. இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து திருப்பி திருப்பி இந்த இடத்துல சொல்லுவாங்க. வேணா இதை வந்து படிங்க. 12ஆம் வசனத்துல இருந்தே படிங்களேன். ஆதாமுக்குள் எப்படி மரணம் வந்துச்சு, கிறிஸ்துக்கள் எப்படி நித்திய ஜீவன் வருது சொல்றத இங்க 12ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் ரோமர் 5ல 12ஆம் வசனத்துல இருந்து 2 பேரும் ஈக்குவல் படி சொல்லுவாங்க. ஆதாமுக்கு இணையா இயேசு கிறிஸ்து வந்தார். முதலாம் மாதம் 2ஆம் மாதம், முதலாம் மாதம் 2ஆம் மாதம் சொல்லிட்டு இணையா கொடுத்து மீட்கும் பலியை கொடுத்தாரு. ரான்சம் ஈடு பலி கொடுத்தாரு. மனுக்குலத்துல மரணத்துல இருந்து மீட்டு கொண்டார் சொல்றத வந்து ரெஸ்கியூ எப்படி காப்பாத்தினாரு சொல்றத வந்து இங்க சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். படிங்க ரோமர் 5:12 இருந்து. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அடுத்தது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எனப்பட மாட்டாது. ஆனாலும் மரணம் என்ன பண்ணுது, எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய். எதனால ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஏன்னா நியாயப்பிரமாணம் இல்லாததுனால பாவம் என்னன்னு கிடையாது, சொல்லல. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுது, அவங்கள ஆண்டு கொண்டுச்சு சொல்லி பாக்குறோம். ஆனா 15 ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். பின்பு வந்தவர் யாரு, இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமா இருக்கிறார் சொல்லி பாக்குறோம். 2ஆம் மாதமா இருக்கார் சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்தது ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்த ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அடுத்தது ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஓகேவா? மரணம் எப்படி ஆண்டு கொண்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் இந்த மீட்பின் திட்டத்தினால கிருபையினால நம்மளுக்கு நித்திய ஜீவன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். இதுதான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22 படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15, 21, 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஃபர்ஸ்ட் மனுஷன் யாரு? ஆதாம். அதே போல இன்னொரு மனுஷன், செகண்ட் மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மரிக்காத மனுஷங்களே கிடையாது, எல்லாருமே மரிச்சிட்டு இருக்கோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் என்ன வருமா? எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இங்க சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னது? மனுக்குலத்தை மரணத்திலிருந்து நீக்கிறதுக்கா. இது டைரக்டாவே இன்னொன்று வசனம் இருக்கு, அதுவும் எபிரேயர்லயே இருக்கு, அதுவும் 2ஆம் அதிகாரத்திலேயே இருக்கு. அதுவும் படிங்க 14ஆம் வசனத்துல இருந்து. 14-15. எபிரேயர் 2, 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைக்குள்ளானவர்கள் அடிமை தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலைப்படும்படிக்கு அப்படியானார். ஓகே, மரணத்துல இருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணும், விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மாம்சத்திலேயே ரத்தத்திலேயே வந்து மரித்து அந்த அதிகாரத்தை, சாத்தான் கிட்ட இருந்த அதிகாரத்தை பிடுங்கி எல்லாரும் என்ன பண்றாராம், விடுதலை பண்ணி அவங்களுக்கு நித்திஜீவன் கொடுக்குறவர் ஆவரான்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான், அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலம் வருது. யோவான் 5, பிரேத குழியில இருக்கிற அனைவரும் என் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உயிர் தெழுவார்கள் சொல்லி சொல்றாரு. படிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இல்லைங்க, 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஓகே, இந்த ஆக்கினை சொல்றது நம்ம தெளிவா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரேதக்குள்ள இருக்கும் அனைவரும், ஆள் எல்லாரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் அடையிறவங்க, அதுக்கப்புறம் ஆக்கினை அடையிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்களாம், எந்திப்பாங்க, எஞ்சி உயிரோட வருவாங்க சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்க நம்ம பார்க்குற மீட்பின் திட்டம் என்னதுன்னா, மனுக்குள்ள என்ன பண்ணுது, மரணத்துல போயிடுச்சு ஆதாம் மூலமா. அந்த மரணத்துல இருந்து இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணப்படுறாங்க, எல்லாரும் திரும்பி மரணத்துல இருந்து விடுதலை பண்ணப்படுறாங்க. எப்படி அந்த கிணத்துக்குள்ள ஆள் விழுந்துட்டாங்க, அந்த விழுந்த மக்கள் என்ன பண்றாங்க, உள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு மீட்பராகிய ஒரு ரட்சகர் மேல இருந்து என்ன பண்றாரு, கயிறு போட்டு அவர் இறங்கி என்ன பண்றாரு, உள்ள இருந்து எல்லாரும் தூக்கி அவர் வந்து மீட்கிறார் சொல்லி பார்க்குறோம். மீட்டு அவங்களை வந்து வெளில வந்து விட்டுறாரு, நித்திஜன் கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். இதுதான் மீட்பின் திட்டம். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வரதுக்கான நோக்கமே பார்த்தீங்கன்னா இதுதான், மனுக்குலத்தை மரணத்திலிருந்து விடுதலை செஞ்சு அவங்களுக்கு நித்திஜன் தரதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்குறோம். புரியுதா? ஸோ இதோட நம்ம முடிக்கலாம். மற்றபடி ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். என்ன கேள்விகள் சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாருக்குமே மீட்பு இருந்ததுன்னா, அப்போ இப்போ ஃபாலோ பண்ற கிறிஸ்தவர்களுக்கு எப்படி ரட்சிப்பு, எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாச வீரர்களுக்கு எப்படி ரட்சிப்பு? ஓகே, அவங்க எதுக்காக வந்து அப்படின்னா விசுவாசத்தோட இருந்தாங்க, எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்கன்னா, அக்கிரமம் செய்யறவங்களும் காப்பாற்றப்படுவாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு? இல்லைன்னா வந்து அதே போல உலக மக்களுக்கு எப்படி ரட்சிப்பு? இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த பாடத்துல தெளிவா பார்க்க போறோம். இது கடைசியா ஒரு வசனம் வந்து படிங்க. எதுனா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2:4. தேவனுடைய திட்டம் என்னது, இல்ல தேவனுடைய விருப்பம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாராம், அவர் ஆசைப்படுறாராம், அவர் பிரியப்படுறாராம். ஓகே, இது நன்மையும் பிரியமா இருக்கு சொல்லி 3ஆம் வசனத்துல படிக்கிறோம். ஓகேவா? யாருக்கு? தேவனுக்கு. என்னதுன்னா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் காப்பாற்றப்படணும். ஒருத்தரும் வந்து விடுறது வந்து தேவனோட சுத்தம் கிடையாது. அந்த திட்டத்தை தான் தேவன் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமா கொண்டு வராரு. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்போது லூக்கா 2:10 என்ன பாக்குறோம், எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி சொல்லி பார்க்குறோம். லூக்கா 2:10. ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கார். ரட்சகர்னா என்னது? காப்பாற்ற வரப்போறாரு, நம்மள சேவியர், ஒருத்தர் நம்மள ரட்சிக்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, வந்திருக்கிறார் சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுங்க சொல்லி சொல்றாராம். வேணா படிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா மக்களுக்கும் சந்தோஷமா இயேசு கிறிஸ்து பிறந்தது. ஏன்னா நம்ம மரணத்திலிருந்து விடுதலை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு மீட்பர் வந்துட்டாரு, ஒரு காப்பாற்றுறவர், ரெஸ்கியூ பண்றதுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. இதுதான் வந்து ரெஸ்கியூ பிளான் ஆஃப் காட். இதுதான் மீட்பின் திட்டம். ஸோ அதே போல நம்ம இங்க பார்த்த எதுனா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பார்த்த வசனத்தின்படி, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்தபடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம், எப்படி தேவன் வந்து மீட்கும் திட்டத்தை பண்றாரு. அங்க 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, for there is one God, ஒரு தேவன், one mediator between God and mankind. யாருன்னா அந்த மீடியேட்டர் யாருன்னா, மத்தியஸ்தர் யார் சொல்லி பாத்தீங்கன்னா மனிதனாகிய கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு, who gave himself as a ransom for all people. நம்மள மீட்டாராம், எல்லாரையுமே மீட்டாராம். ஆல் பீப்புள்னா என்னது, எல்லா மக்களையும் ஜனங்களையும் அவர் ஈடுபலி கொடுத்தாராம், ரான்சம். ஓகேவா? ஈடுபலி கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றினார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அது ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது.
அதுவும் படிச்சிருங்க. 5, 6 படிச்சிருங்க. 4, 5, 6 படிங்க, சேர்த்து படிங்க. 1 தீமோத்தேயு 2, 4, 5, 6. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ம் தேவன் ஒருவரே, ம் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, ம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக ம் தம்மை ஒப்பு கொடுத்த மனிதனாகிய கிறிஸ்து இயேசு எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் காப்பாத்து வந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் சொல்லி போகிறோம். அடுத்து இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதுதான் நம்மளுடைய அடுத்த டாபிக். ஏற்ற காலங்களில் எப்படி தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமா காப்பாத்துறாரு, எப்படி ரட்சிப்பு கொடுக்குறாரு சொல்றத நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம். ஏற்ற காலம் சொல்ற டாபிக். ஸோ இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நாங்கள் அதுக்கான பதில் நாங்கள் தரோம். ஓகேவா? நன்றி.